இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது என ஒன்றியம் நினைக்கிறது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் நாகையில் தெரிவித்துள்ளார். நாகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நாகூர் முஸ்லிம் ஜமாஅத் தலைவர் சாஹா மாலிம் இல்ல திருமண விழாவில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் கூறுகையில், வக்ஃபு சட்ட திருத்தம் என்பது அச்சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடியது. கடந்த காலங்களில் கோவில்களுக்கும் தர்காக்களுக்கும் அரசர்கள் பலரும் நிலங்கள், செல்வங்கள் வழங்கியுள்ளனர். அதுபோன்று அரசுகள் கோவில்களுக்கும் தர்கா, தேவாலயங்களின் மேம்பாட்டுக்காக நிதி வழங்குகின்றன. தற்போது வக்ஃபு சட்ட திருத்தத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நிலம் வழங்கிய போது ஒப்பந்தத்துடன் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என கூறுகிறது. இதனால் ஏற்கனவே வாய்மொழியாக வழங்கப்பட்ட நிலங்கள் நிலை கேள்விகளுக்குரியாகியுள்ளது. நிலங்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளன. நாகூர் தர்காவில் உள்ள மினாரா தஞ்சை மகாராஜா வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சட்ட திருத்தம் ஏற்புடையதல்ல. சட்ட திருத்தம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவில் முஸ்லிம் லீக் எம்பிக்களுக்கு இடமளிக்கவில்லை. வக்ஃபுவே இல்லாமல் ஆக்குவதற்கான மசோதா இது. இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது என நினைக்கிறார்கள். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். வக்ஃபு சட்டம் காங்கிரஸ் கட்சி அரசால் கொண்டுவரப்பட்டதல்ல. 1923ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கொண்டுவரப்பட்டு அவர்களால் 1937இல் சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் 1954, 1963, 1995, 2011 ஆகிய ஆண்டுகளில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான நிலங்கள் மீட்பது தொடர்பாக சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தற்போது சட்டத்தில் 44 திருத்தங்கள் செய்யப்பட்டு உள்ளது. இது வக்ஃபு சட்டத்தையே இல்லாமல் ஆக்கிவிடும் என்று கூறினார். இது வக்ஃபே இல்லாமல் ஆக்கிறதுக்கான ஒரு சட்டமாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் எதிர்க்கிறோம். இது எதிர்க்கிறது மட்டும் இல்லை, இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் போவோம். இதை இப்போ 31 பேர் உள்ள கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு அமைச்சிருக்காங்க. அந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிலேருந்து என்ன இது வரப்போகுது, எதுக்காக இந்த கமிட்டி அமைச்சிருக்காங்கிற அந்த ரெஃபரன்ஸ் இது வரல, இது சொல்லலை. அது ஒரு சட்டம் வந்துச்சுன்னா அது கமிட்டி போட்டால் அந்த கமிட்டிக்கு ரெஃபரன்ஸு சொல்லுவாங்க. என்னென்ன விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும், ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது இது வரைக்கும் சொல்லலை. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.